கரங்களை உயர்த்தி சொல்லுமா? கடவுளுடைய பிரசன்னம்ன்றது ஒரு பவர் பால். தேவனுடைய பிரசன்னம்ன்றது ஒரு வல்லமை, ஒரு சக்தி. நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கல. கடவுளுடைய பிரசன்னம்னா ஏதோ ஒரு இடம், ஏதோ போறோம், ஏதோ வரோம் இல்லைங்க. எங்கெல்லாம் வேதத்தில் போய் வாட்சி பாருங்க, தேவ பிரசன்னம் இறங்கி வருதோ அந்த இடமே மாறிடும், அந்த சூழ்நிலையே மாறிடும், அந்த மனிதர்களே மாறிடுவாங்க. கடவுளுடைய பிரசன்னம் இறங்கி வர்றதுக்கான காரணமே என்னன்னா அந்த இடத்தை மாற்றுவதற்காக. அல்லேலூயா. நம்ம வீட்டில் ஜெபிக்கிறோம், வீட்டில் பாட்டு பாடுறோம், துதிக்கிறோம், குடும்ப ஜெபங்களில் இருக்கிறோம். ஆனால் ஒரு சபையில் நம்ம ஒன்று கூடி ஜெபிக்கும் போது அங்கே தேவ பிரசன்னத்தை கத்தர் கட்ட விடுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அதனாலதான் கர்த்தர் சொல்றார், என் ஜனங்கள் எங்கு கூடுகிறார்களோ அவங்க மத்தியில நான் வருவேன். எத்தனை பேர் விசுவாசி? கூடி ஜெபிக்கிறது ஒரு பெரிய பவர். பாருங்க, சபையா கூடி ஜெபிக்கிறது, சபையாய் ஒன்று கூடி தேவனை துதிப்பது ஒரு மிகப்பெரிய சக்தி. அதனாலதான் பிசாசுக்கு பெரிய கோபம். சபைகளை அடிக்கிறான் பாரு. சபைகள் இருக்கக்கூடாது பூமியிலன்னு நினைக்கிறான். சபைக்கு விரோதமா எழுப்புறான். சபைகளை எந்த அளவுக்குலாம் முடக்க முடியுமோ முடக்கணும்னு நினைக்கிறான். ஆனா நல்லா தெரிஞ்சுங்க, மக்கள் ஒன்று கூடி எங்கெல்லாம் ஆராதிக்கிறாங்களோ அந்த இடம் சபையா மாறிடும். அந்த இடத்தையே கர்த்தர் சபையா மாறி அது கானானா மாறிடும். அங்க நன்மையும் இன்பமும் பாலும் தேனும் ஓடுகிற இடமா கர்த்தர் மாத்திடும். நல்லதான் பாருங்க, கூடி ஜெபிக்கிறது ஒரு பவர், கூடி ஆராதிக்கிறது ஒரு பவர். சபையின் கூடுதலை விட்டு விடாதீர்கள் பவுல் எழுதுறார் தெரியுமா? அந்த ஒன்று கூடி நம்ம துதிச்சு அப்படி ஆராதிக்கும் போது நான் சொல்றேன், என்ன மாதிரி காரியமா இருந்தாலும் கர்த்தர் உடைச்சிருவார். எத்தனை பேர் விசுவாசி? இந்த காலை வேளையில சொல்றேன், எவ்வளவு பாரத்தில் வந்துக்கிறீங்கன்னு தெரியாது, உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன தடை இருக்குன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன அழுத்தம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியுங்க, இப்ப நம்ம ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னம் அங்க இறங்கி வரும், எல்லாவற்றையும் மாற்றும். ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையே இல்லை பாஸ்டர், இன்னைக்கு மாறும். எந்த மாதிரி விசுவாசி கர்த்தர் மாத்துவார். அப்படியே கரங்களை உயர்த்தி எல்லாரும் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் பிரசனத்தில் ஓ அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் பிரசனத்தால் கூடுமே, உந்தன் பிரசனத்தால் என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை, மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை, மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. யெகோவா என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா
மெழுகு போல உருகும். தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து விலகும். என்னை ஆளுகை செய்யுமே. உயிரே உறவே வாருமே. என்னை ஆளுகை உறவே எல்லா கரங்களை வைத்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். வாழ்க்கை மீண்டும் கட்டி எடுப்பார். அவரால் மீண்டும் கட்ட முடியும். இழந்ததை மீண்டும் அருள்வார். அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை, அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணிலும் அவரை அன்றி வேறொரு தெய்வம் இல்லை. அவர் ஒருவரே தெய்வம்.
அவர் சர்வ வல்லவர். ஹalleluya ஹalleluya. ஓமை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் கர்த்தாவே. உம்முடைய மகிமை உம்முடைய மகத்துவங்கள் எவ்வளவு பெரியது என்பதை நாங்கள் காண்கிறோம் கர்த்தாவே. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய கரம் அவளோடு கூட ஜெயமாய் விளங்கட்டும். உம்முடைய பலன் அவளுக்கு ஜெயமாய் விளங்கட்டும். உம்முடைய அனுகிரகம் அவள் விளங்கட்டும் கர்த்தாவே. கர்த்தர் காத்துக்கொள்வீராக. பேசுங்க ஆண்டவரே. நீங்க பேசும்போது உலகமே உண்டாச்சு. நீங்க பேசும்போது உங்களுடைய வார்த்தை வரும்போது ஆண்டவரே சூரியன் சந்திரம் நிலம் நீர் காற்று ஆண்டவரே எல்லா சிருஷ்டிப்பும் உண்டாயிற்று. இந்த காலை வேளையில் நீ சிருஷ்டிக்கும் போது ஒன்றும் இல்லைன்னா கூட எங்க வாழ்க்கையில உருவாகும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த காலை வேளையில் வந்திருக்கிற அவங்க வாழ்க்கைக்கு தேவையானவைகள் உருவாக்கும். சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உயர்வுகள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கடன்கள் ஒளியட்டும், பிரச்சனைகள் ஒளியட்டும், தரித்திரங்கள் ஒளியட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பலன் உண்டாகட்டும். நாங்க வந்து நிற்கிற இடம் கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் என்பதை அறிந்திருக்கிறோம். மலைகள் கூட அங்கு உருகி போகும் ஆண்டவரே. வேத வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே, இவள் பிரச்சனைகள் எல்லாம் இந்த கால வேளையில உருகி போகட்டும், ஒன்றுமில்லாமல் போகட்டும். இந்த வியாதிகள் ஒன்றுமில்லாமல் போகட்டும். இயேசுவின் நாமத்திலே பரிபூர்ண ஜீவன் அவளுக்கு உண்டாகட்டும். உம்முடைய நாம மகிமை பரட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். நம்ம யாவரும் அமர்ந்திருப்போம்.